ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி வந்திருக்கக்கூடிய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் பார்ட் 2க்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நண்பர்களுக்கும் நம்ம சேனலில் டெய்லி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் அலர்ட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட தமிழ் ஜாப் அலர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் டிஎன்பிசியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு பாருங்கள், அப்ளை ஆன்லைன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் ஒரு பாப்பப் வரும். அதுக்கு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு டேப் இப்படி ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரைட் சைடு பாருங்கள், அறிவிக்கைகள் விண்ணப்பிக்க அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் எதை வேணாலும் கிளிக் பண்ணலாம். நான் அறிவிக்கைகள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த சைட்டில் இப்போ கரண்ட்டில் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு கரண்ட்டில் 2 அப்ளிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவல். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் 2க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நேராக அப்ளைல ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கன்னா பண்ணலைன்னா எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா இந்த வீடியோவோட மேலே ரைட் சைடு கார்னரில் பாருங்கள், ஒரு கார்டு வரும். அதை கிளிக் பண்ணிங்கனாலும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறன்ற வீடியோ வரும். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பேஜ் ஓப்பன் ஆகும். இது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்னென்ன பண்ணணுன்ற டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. கீழே கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு தொடர்கன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கீழே டிக் பாக்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை டிக் அடிச்சுட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து இந்த பேஜில் உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோவுக்கு கீழே உங்களுடைய நேம் அண்டு அந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தன்ற டேட் இருக்கணும். ஃபோட்டோ சைஸ் 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். சிக்னேச்சர் 30 கேபிக்குள்ளே இருக்கணும். இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரெடி பண்ணுறதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரெடி பண்ணணுன்ற டீட்டெயில்டு வீடியோவும் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஆல்ரெடி 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே கொடுத்த டீட்டெயில்ஸை வெரிஃபிகேஷனுக்காக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஓடிஆரில் என்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணீங்களோ அதே டீட்டெயில்ஸை இங்கேயும் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு டிக் பாக்ஸ் டிக் அடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய அட்ரஸ், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா கீழே லெஃப்ட் சைடில் பாருங்கள், எடிட் ஓடிஆர்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றோம். அடுத்து இந்த பேஜில் உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் செலக்ட் பண்ணணும். சப்ஜெக்ட் பேப்பர்னால் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களோட சப்ஜெக்ட் பேப்பரை செலக்ட் பண்ணணும். இப்போது நான் அப்ளை பண்ணுறவங்க பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு 11ஆவதாக இருக்குது பாருங்கள், மெக்கானிக்கல்னு. அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது மாதிரி உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பரை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பாக்ஸ் டிக் அடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து இந்த பேஜில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்றதை செலக்ட் பண்ணணும். இது நீங்கள் ஆல்ரெடி கொடுக்குற சப்ஜெக்ட் பேப்பரை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனாலும் நீங்கள் எல்லா போஸ்ட்டுமே செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. சில போஸ்டிங்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, சில போஸ்டிங்ஸுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் லைவாகவே காட்டுறேன் பாருங்கள். இப்போது சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து இந்த பேஜில் உங்களுடைய சில பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் படித்து பார்த்து ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. வீடியோ ரொம்ப டைம் எடுத்துரும், அதனால் இது மட்டும் நான் ஸ்கிப் பண்ணுறேன். இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து இந்த பேஜில் உங்களோட எலிஜிபிலிட்டிக்காக சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதையும் நீங்களே படித்து பார்த்து ஃபில் பண்ணிடலாம். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறன்றதுக்காக நீங்களும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். நான் வீடியோவை மட்டும்தான் ஸ்கிப் பண்ணுறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கம்பல்சரி ஃபில் பண்ணணும். இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு டிக் பாக்ஸ் டிக் அடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து இந்த பேஜில் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். இதில் உங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் வருது. அதனால் இந்த பேஜை உங்களுக்கு நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய 10th குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிடுங்க.
அடுத்து இதுக்கப்புறம் தான் நீங்கள் நிறையா பேர் கன்ஃபியூஷன் ஆயிடுறீங்க. போன வீடியோலையும் இந்த செக்ஷன்லேருந்து தான் நிறையா பேர் டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அடுத்து இதில் நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும்னா, நீங்கள் +1 +2 முடிச்சிருந்தாலோ இல்லை ஐடிஐ இல்லைன்னா டீச்சர் ட்ரைனிங் இதில் ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஹெச்எஸ்சியோ அல்லது ஐடிஐயோ எதுவும் படிக்கலைன்னா அதை நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இப்போது அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா நான் அப்ளை பண்ணுறவர் +1 +2 முடிக்கலை, டேரெக்டாக டிப்ளமோ படிச்சிருக்காரு. அதனால் நீங்கள் டிப்ளமோ அல்லது ஹெச்எஸ்சி ஈக்குவலண்ட் அதில் நீங்கள் டிப்ளமோ டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். டிப்ளமோ அல்லது ஹெச்எஸ்சிக்கு ஈக்குவலண்ட்டான ஏதாவது கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் இதில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து இதில் உங்களுக்கு வர இன்னொரு டவுட் என்னென்னா, நீங்கள் படித்த கோர்ஸ் ஒரு வேளை இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் அதர் டிப்ளமோ கொடுத்துட்டு கீழே நீங்கள் என்ன படித்தீங்களோ அதை நீங்களே டைப் பண்ணிக்கோங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு நான் கீழே டைப் பண்ணிக்கிட்டேன். இதில் இருக்க மாதிரியே நீங்களும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் நிறையா பேர் கேட்குற டவுட் என்னென்னா, பாலிடெக்னிக் டிப்ளமோ முடித்தவங்க எந்த யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணணுன்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் படித்த காலேஜோட நேம் இதில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய டிப்ளமோ சர்டிஃபிகேட் செக் பண்ணி பாருங்கள். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதே இதுக்கு கொடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் அதர்ஸ்னு கொடுத்துட்டு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நானும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்னு டைப் பண்ணிக்கிறேன். அதை டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் சான்றிதழ் எண்ணு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டிப்ளமோ சர்டிஃபிகேட்டில் சர்டிஃபிகேட் நம்பர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அது உங்களுடைய மார்க் ஷீட்டை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிப்ளமோவில் தமிழை நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இது தமிழை சப்ஜெக்டாக தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிங்களான்னு கேட்கல. அதனால் நீங்கள் தமிழை ஒரு சப்ஜெக்டாக டிப்ளமோவில் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் எஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து பாருங்கள். இதில் பாருங்கள் யூஜி டிகிரின்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்கான். அதுக்கு கீழே யூஜி டிகிரி மெக்கானிக்கல்னு சொல்லி 2 தான் கொடுத்துருக்காங்க. இதில் எதை ஃபில் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஜியில் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா கீழே இருக்கிறத ஃபில் பண்ணுங்கள். யூஜியில் வேறு கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா மேலே யூஜி டிகிரின்னு இருக்குது பாருங்கள், அதில் ஃபில் பண்ணுங்கள். நான் வந்துட்டு யூஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் ஃபில் பண்ண போகிறேன். அதனால் கீழே இருக்கிறதில் ஃபில் பண்ணுறேன். இதில் நீங்கள் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். யூஜி ட்ரிபிள்இ, யூஜி கெமிக்கல் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் அந்த கோர்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கடைசியாக டிக் பாக்ஸை டிக் அடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதை நீங்கள் எஸ் கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு வந்துடுங்க. நான் ஆல்ரெடி போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். நான் எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக. அது இது தான் பாருங்கள். போஸ்ட் கோட் 3402. இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியாது. இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் நம்மளோட வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்படி செக் பண்ணியும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த போஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொன்ன மாதிரியே ப்ரொசீஜர்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த பேஜ் வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணி பாருங்கள். சப்மிட் ஆயிடுச்சுன்னா அந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி இல்லை. அப்படி சப்மிட் ஆகலைன்னா நீங்கள் கம்பல்சரியாக அந்த டீட்டெயிலில் ஃபில் பண்ணணும். இப்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இந்த பேஜ் வரைக்கும் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து என்ன பண்ணணுன்றதை கண்டினியூஸாக பார்க்கலாம். இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் சப்மிட் பண்ண முடியாது. அதனால் இப்போ நம்ம பேக் போகணும். லெஃப்ட் சைடு பாருங்கள் போஸ்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போஸ்ட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்த அந்த பேஜுக்கு அது போயிடும். இதுதான் நம்ம போஸ்ட்டை செலக்ட் பண்ண பேஜ். இதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் செலக்ட் பண்ணீங்களோ அந்த போஸ்ட்டை அன்செலக்ட் பண்ணிடுங்க. இப்போது ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு செக் பாக்ஸில் செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போது அடுத்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் நீங்கள் மறுபடியும் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை, தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை செக் மட்டும் பண்ணிவிட்டு டிக் பாக்ஸில் டிக் அடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. மறுபடியும் அடுத்த பேஜும் அதே மாதிரி தான். இதே மாதிரி தான் அடுத்தடுத்து இருக்கிற எல்லா பேஜுமே. அதனால் இதை நான் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன். இது நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற பேஜ். இதில் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் இந்த பேஜில் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே கேட்கல. அதனால் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்த பேஜ் வந்துடுங்க.
இந்த பேஜில் உங்களுடைய பிஎஸ்டிஎம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். பிஎஸ்டிஎம்னா நீங்கள் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணலாம். இதில் நிறைய பேர் கேட்குற டவுட்ஸ் என்னென்னா, நான் ஸ்கூல் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், காலேஜ் மட்டும் இங்கிலீஷ் மீடியம், ஃபில் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஃபில் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் ஃபைனல் இயர் வரைக்கும் எந்த இயரும் தவறாமல் எல்லாமே நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் இதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபில் பண்ண முடியாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் பிஎஸ்டிஎம்னுக்கு எலிஜிபிள். நான் வந்துட்டு எலிஜிபிள் இல்லை, அதனால் இல்லை கொடுத்துட்றேன். இல்லை கொடுத்ததும் ஒரு மெசேஜ் வரும், அதில் ஆம் கொடுத்துட்டு டிக் அடிச்சுட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து இந்த பேஜில் நீங்கள் எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணணும். இதில் நீங்கள் 2 ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ், செகண்ட் ப்ரெஃபரன்ஸ்னு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் இருந்தால் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கன்செஷன் இல்லை, 200 ஃபீஸ் ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அதனால் அப்படியே சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து இந்த பேஜில் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். இதில் கம்பல்சரியாக கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th 12th மார்க் ஷீட், அப்புறம் உங்களுடைய டிகிரி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மட்டும்தான் அப்லோட் பண்ணணும். சைஸு பார்த்தீங்கன்னா 200 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். எப்படி அப்லோட் பண்ணணுன்னு ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் அப்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியே டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அது என்ன டைப்புன்னு கேட்டிருக்காங்க, அதை சூஸ் பண்ணிவிட்டு அப்லோடை கொடுத்துருங்க. அப்லோட் கொடுத்துட்டிங்கன்னா அது அப்லோட் ஆகிட்டு இப்படி க்ரீன் கலரில் வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மற்ற டாக்குமெண்ட்ஸும் இதே மாதிரி தான், கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போது நாம் 4 டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ வரும். இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செக் பாக்ஸ் இருக்கும். அந்த எல்லா செக் பாக்ஸ்லேயுமே டிக் அடிச்சுட்டு வந்துடுங்க. எல்லா செக் பாக்ஸ்லையும் டிக் அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பாப்பப் வரும். 2க்குமே எஸ் கொடுத்துட்டு கீழே ஐ அக்ரி கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்த பேஜில் மறுபடியும் ஒரு வாட்டி கேட்கும், அதுலேயும் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 2 செக் பாக்ஸ் இருக்கும், அதுலேயும் டிக் அடிச்சிருங்க. இது மாதிரி எல்லா செக் பாக்ஸுக்குமே டிக் அடிச்சுட்டு வர பாப்பப் மெசேஜுக்கெலாம் எஸ் கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துருங்க. மறுபடியும் ஒரு பேஜில் பேமெண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக கேட்கும், அதுலேயும் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு பேமெண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் இருந்தால் அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பேமெண்ட் கேட்வேல எஸ்பிஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேமெண்ட் டைப்பில் ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பாங்க, எந்த கார்டு ஆப்ஷன் மூலமாக. நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணிங்கன்னா கிரெடிட் கார்டுன்னு கொடுத்துருங்க. ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுறீங்கன்னா டெபிட் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெஃப்ட் மூலமாக பண்ணுறீங்கன்னா நெஃப்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே கொடுத்துருங்க. அடுத்து இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பே நவ் கொடுத்துருங்க. பே நவ் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கார்டு பேமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து பேஜ் இந்த மாதிரி 2 ஓப்பன் ஆகும். அது 2க்குமே கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜில் உங்களுடைய கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு பே கொடுத்துருங்க. இப்போ உங்கள் ஏடிஎம் கார்டோடைய அக்கௌண்ட் நம்பரில் இருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிருக்கும். அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க. மேக் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அமௌண்ட் பே ஆயிரும், உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். அவ்வளோதான் நண்பர்களே இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி டெய்லி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணுனாலோ இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணுனாலோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.